ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. சற்று முன் நடிகை த்ரிஷா அவர்கள் அவங்களுடைய திருமணத்தை பற்றி ஒரு முக்கிய அப்டேட் ஒன்று வெளியிட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. அப்படி என்ன அப்டேட்டை வெளியிட்டிருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். வாங்க என்ன அப்டேட்டான விஷயம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆக்சுவலி நடிகை த்ரிஷா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழ் திரையுலகில் பிரபலமான நடிகை என்பது அனைவருக்குமே தெரியும். இவங்களை பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாது. இவங்க நடித்த படங்கள் ஒவ்வொன்றுமே யூனிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். அதோடு டாப் நடிகைகளில் இன்றளவுக்கு தமிழ் சினிமாவில் இருக்கிறாங்க அப்படின்னா அது இவங்களுடைய அழகு, அதுக்கப்புறம் இவங்களுடைய நடிப்பு தான் காரணம் என்பது சொல்லலாம். அந்த வகையில் நடிகை த்ரிஷாவுடைய திருமணம் இன்னும் நடைபெறாதது குறித்து நிறைய சர்ச்சைகள் எழுந்துட்டு வருது. அதில் தன்னுடைய திருமணத்தை குறித்து ஓப்பனாக நடிகை த்ரிஷா சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுதான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. ஆக்சுவலி த்ரிஷா அவர்களுக்கோ விஜய் அவர்களுக்கோ நல்ல ஒரு நட்பு இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த நட்பு காரணமாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா போகிறது வரதெல்லாம் சமீபத்தில் நிறைய சர்ச்சையாக கிளம்பிகிட்ருக்கு. ஆக்சுவலி நடிகர் விஜய் அவர்கள் சமீபத்தில் தான் சிஎம்மாக ஆனார். அந்த பதவியேற்பு விழாவில் கூட த்ரிஷா அவர்கள் கலந்து கொண்டு முன்னணியில் அமர்ந்து விஜய் அவர்களை வாழ்த்தியிருந்தார். அதெல்லாம் சமூக வலைத்தளங்களில் பல கேள்வி எழுப்பியது. ஏன்னா சிஎம் விஜய் சாருடைய குடும்பத்தில் மனைவி, மகன், மகள் யாருமே வரல. ஸோ காரணம் என்னென்னா டைவர்ஸ் கேட்டு அவங்க கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ அந்த விஷயம்லாம் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி ரொம்ப வைரலாச்சு. அதனால தான் த்ரிஷா அவர்கள் முன்னிலையில் அமர்ந்தது எல்லாருக்குமே ஒரு சந்தேகத்தையும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. சமீபத்தில் கூட விஜய் அவர்களுடைய பிறந்தநாளை கொண்டாடக்கூடிய விதமாக ஒரு ஃபோட்டோ ஒன்று த்ரிஷா அவர்கள் வெளியிட்டிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது இன்னும் நிறைய சர்ச்சையானது வெடித்தது. ஸோ இந்த மாதிரி சர்ச்சைக்கு பஞ்சம் இல்லாமல் போயிட்டுருக்கக்கூடிய இந்த தருணத்தில் இந்த ஒரு விஷயம் தற்போது வெளியாயிருக்கு. ஸோ வாங்க அது என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாடி 100 வாட்டி யோசிப்பேன். திருமணம் குறித்து முதல் முறையாக மனம் திறந்த த்ரிஷாவுடைய இந்த தகவல்கள் தான் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. ஸோ மனம் திறந்து த்ரிஷா அவர்கள் திருமணத்தை பற்றி சொல்லியிருக்கிறாங்கள, அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அதிர்ச்சி காரணங்களும் இப்போ சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாகிட்டுருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையான த்ரிஷா தனது 43 வயதிலும் சிங்கிளாகவே கத்து காட்டி வருகிறார். இவருக்கு எப்போது திருமணம் நடக்கும் என்ற எதிர்பார்ப்பு ரசிகர்களிடையே நீண்ட நாட்களாகவே இருந்து வருதுன்னு சொன்னால் அது மிகையாகாத ஒரு உண்மை. ஆனால் த்ரிஷாவின் திருமண நிலைப்பாடு தற்போதைய ஜென்ஜி தலைமுறையினர் சிந்தனையோடு ஒத்துப்போவதாக உள்ளது. அது என்ன ஜென்ஜி அப்படின்னு கேட்குறீங்களா? அதை தான் இப்போ சொல்ல போகிறேன். தனக்கு திருமணத்தின் மீது பெரிய அளவில் நம்பிக்கை இல்லை, அதுவாக நடந்தால் சரி, இல்லை என்றாலும் பரவாயில்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு த்ரிஷா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்கிறாங்களா. சமுதாய கட்டாயத்திற்காக ஒருபோது திருமண பந்தத்தில் இணையக்கூடாது என்பதில் மட்டும் மிக உறுதியாக இருக்கிறாங்களா. அதுதான் ஜென்ஜி என்று சொல்லப்படக்கூடிய இப்போ தலைமுறையினுடைய சிந்தனை. ஏன்னா இப்போ தலைமுறையில் இருக்கிறவங்கெல்லாம் அது பாட்டு ஆனால் பார்த்துக்கலாம், இல்லைனா நாம் பாட்டு நம்ம வழியில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி போகிற மாதிரி ஒரு கூட்டம் இப்போ நிறைய தலைமுறையினருடைய மனதில் ஆழமாக இருக்குது. ஸோ இந்த தலைமுறையிற்கு ஏற்ப த்ரிஷா அவர்களுடைய மனதிலையும் இந்த எண்ணம் இருப்பதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. திருமணம் மற்றும் டேட்டிங் குறித்து த்ரிஷாவிடம் மிகவும் தெளிவான புரிதல் இருக்கா? டேட்டிங் என்பது வெறும் படம் பார்ப்பது, வெளியே சென்று சாப்பிடுவது மட்டும் இல்லையா? இது இருவருக்கிடையேயான ஆத்மார்த்தமான புரிதலாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அவர் குறிப்பிடுறாரு. திருமணம் செய்வதற்கு முன்னால் நான் 100 முறை யோசிப்பேன். ஏன்னா எனக்கு விவாகரத்து செய்வதில் உடன்பாடு இல்லை என்று த்ரிஷா தெரிவித்திருக்கிறார். ஒருவர் துணையாக ஏற்றுக்கொண்டால் இறுதி வரை அவரோடு வாழ வேண்டும் என்றும் யாருடைய மனதையும் காயப்படுத்தக்கூடாது என்றும் அவர் விரும்புவதாக அவருடைய திருமணத்தை குறித்து ஆக்கப்பூர்வமாக இந்த மாதிரி விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க.
அதே போல் பல தம்பதிகள் காதலோ அல்லது மகிழ்ச்சியோ இல்லாமல் ஏதோ ஒரு காரணத்திற்காக மட்டுமே கடமைக்காக இணைந்து வாழ்வதை பார்த்திருப்பதாக த்ரிஷா அவர்கள் கூறுகிறார். அது போன்ற ஒரு போலி வாழ்க்கையை வாழ தனக்கு விருப்பமில்லை என்றும் காதலுக்கு மட்டுமே தன் வாழ்வில் முதலிடம் என்றும் அவர் குறிப்பிடுகிறார். தனக்கு திருமணம் என்பது இரண்டாம் பட்சம்தான் என்றும் உண்மையான மகிழ்ச்சி தரக்கூடிய தனது சரியான வாழ்க்கை துணைக்காக காத்திருக்க தயாராக இருப்பதாகவும் த்ரிஷா தன்னுடைய திருமணம் குறித்து மனம் திறந்து பேசியிருக்கிறார். அதோடு கடந்த காலத்தில் தயாரிப்பாளர் வருண்மணியோடு த்ரிஷாவுக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டு பின்னர் நின்றது நாம் அறிந்த ஒன்று. திருமணத்திற்கு பின் த்ரிஷா நடிக்கக்கூடாது என வருண் நிபந்தனை விதித்ததால் தனது உயிரான சினிமாவை விட முடியாமல் த்ரிஷா அந்த திருமணத்தை நிறுத்தினார். மேலும் நடிகர் ராணா ரகுபதியோடு த்ரிஷாவுக்கு இருந்த நட்பு மற்றும் காதல் வதந்திகளும் அண்மையில் விருது விழாவின் மூலம் மீண்டும் பேசப்பட்டது. அண்மையில் கூட ஒரு திருமண விழாவில் த்ரிஷாவை பார்த்த ரசிகர்கள் அடுத்ததாக உங்களுக்கு கோவாவில் கல்யாணம் நடக்க வேண்டும் என தங்களுடைய வாழ்த்துக்களையும் பிரார்த்தனைகளையும் பகிர்ந்து வருவது இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சமூக வலைத்தளங்களில் இருந்து வருது. ஸோ அதுக்கும் த்ரிஷா அவர்கள் எந்த ரியாக்ஷனும் செல்லாமல் அது பாட்டு நடக்கிறப்ப நடக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக சென்றுட்டாங்க. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயந்தான் சமூக வலைத்தளங்களில் வைரலாகி பரவிட்டுருக்கு. ஸோ சிஎம் விஜயுடைய த்ரிஷாவுடைய நட்பு சர்ச்சைக்கு இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கல்யாணத்தை பற்றி மனம் திறந்து த்ரிஷா அவர்கள் சொன்ன இந்த காரணம் இப்போ பெண்கள் மத்தியில் ரொம்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ பல பேர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டக்குன்னு காதலிச்சுட்டு திருமணம் செய்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணி கொண்டு வாழ்க்கையை 2 வருடம் 3 வருடம் கடந்து முடியறதுக்குள்ளே டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கோர்ட்டில் போய் நின்று டைவர்ஸ் வாங்கிட்டு திரும்ப அடுத்த காதல்னு போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதை கம்பேர் பண்ணும் போது இந்த மாதிரி சிங்கிளாக இருக்கிறது எவ்வளவோ மேல் அப்படிங்கிறது தான் பல பேருடைய குற்றம் இருக்குது. அதோடு த்ரிஷா அவர்கள் சொன்னது போல் எவ்வளோ லேட்டானாலும் நமக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வரும்போது அங்கு காதல் மட்டுமே இருக்குன்னா கண்டிப்பாக அந்த காதல் நமக்கு பெரிய அளவில் வாழ்க்கையை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை அப்படிங்கிறது தான் பல பேருடைய குற்றாகவும் இருக்குது. ஸோ த்ரிஷா அவர்கள் திருமணத்து குறித்து முதல் முறையாக மனம் திறந்து இந்த விஷயம் பேசுனது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி பல பெண்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்து வராங்க. ஸோ வீடியோ பார்க்கக்கூடிய நீங்களும் த்ரிஷா அவர்கள் கல்யாணத்தை பற்றி இந்த மாதிரி சொன்ன விஷயம் எந்த அளவுக்கு கரெக்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சிலர் கேட்கலாம் லைஃப் பார்ட்னர் இல்லாமலாம் வாழ்க்கை வாழ முடியுமா, கண்டிப்பாக ஒரு கமிட்மெண்ட்டுக்காக வாழணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஸோ ஒரு பக்கம் அது கரெக்டாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் வாழ்வதற்கு கமிட்மெண்ட் மட்டும் இருக்கக்கூடாது, அங்கே காதலும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் த்ரிஷா அவர்களுடைய கருத்து. இல்லை பல பேருடைய கருத்து என்று கூட சொல்லலாம். ஸோ த்ரிஷா அவர்கள் இந்த மாதிரி சொன்ன கருத்து எந்த அளவுக்கு கரெக்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.